அடுத்து எக்ஸசைஸ் 1.1 எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம். ஆமாம், தேர்ட் சம்மு ஃபோர்த் சம் எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ப்பா. ஏன்னா இப்போ வாரதெல்லாம் வந்து 3 வேரியபிள்ஸ் வரும். தேர்ட் வேரியபிளாக இஜெட் இருக்கும் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் பை என்ன மெத்தடு, ரேங்க் மெத்தடு. ஈக்குவேஷன் பாருங்கள், x + y + z = 9, 2x + 5y + 7z = 52, 2x - y - z is equal to 0. ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அடிக்கலாமா? ஸோ 1 1 1 2 5 7 2 - 1 - 1 இல்லை 3 வேரியபிள்ஸ் இருக்காங்க. x y z is equal to ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் 9 52 0. ஓகேவா? இது a, இது x, இது b. அப்போ ax = b. த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அந்த a கூட அந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் a, b. a வந்து 3/3. இல்லை த ஃபோர்த்து காலமாக நீங்கள் எதை இந்த பியை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ 1 1 1 9 2 5 7 5 52 2 - 1 1 0. ஓகேவா? திஸ் இஸ் என்னது, த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் a, b. ஓகேவா? த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் a, b இஸ் ஈக்குவல் டு ஒரு 3/4 மேட்ரிக்ஸாக மாறிடுது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எக்கோலன் ஃபார்ம் ஃபைனல் பண்ணணும். எக்கோலன் ஃபார்ம் ஃபைனல் பண்ணலாமா? ஓகே. இப்போ ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ரோவில் இங்கே என்னப்பா இருக்குது, 2 இருக்கா? அப்போ இந்த 2வை நீங்கள் என்ன ஆக்கணும், 0 ஆக்கணும். இந்த 2வை 0 ஆக்கணும்னா R2லேருந்து இந்த R1 -2 மல்டிப்ளை பண்ணி அதை R2 கூட ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ R2 → R2 - 2 R1. R3க்கும் அதே மாதிரி பண்ணலாமா? R3 → R3 - 3 R1 போட்டுக்கலாமா? ஓகேவா? ஸோ R2 → R2 - 2 R1, R3 → R3 - 2 R1. ஓகே, R2 எழுதிக்கோங்க. R2 என்ன, 2 5 7 52. R1 -2 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், -2 -2 -2 -18. ஆட் பண்ணுங்கள். 0 3 5 34. இதே மாதிரி R3க்கு பண்ணுங்கள். R3 எழுதிக்கோங்க. 2 - 1 -1 0. R1 -1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -2 -2 -2 -18. ஆட் பண்ணுங்கள். 0 -3 -3 -18. ஓகேவா? சரி, இப்போது ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவலன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ரோ சேஞ்ச் பண்ணனால 0 3 5 34. தேர்ட் ரோ சேஞ்ச் பண்ணனால 0 -3 -3 -18. R2க்கு நேரம் R2 சேஞ்சஸும் R3க்கு நேரம் R3 சேஞ்சஸ் எழுதிக்கலாமா? ஆனால் இட் இஸ் நாட் எக்கோலன் ஃபார்ம். ஏன், இதுலேயும் ஒரு சில தான் இருக்குது, இதில் ஒரு சில தான் இருக்குது. அப்போ இது எப்படி எக்கோலன் ஃபார்ம் மாறும்? இங்கே -3 இருக்குது, இங்கே +3 இருக்குது. அப்போ அந்த -3 என்ன ஆகணும், 0 ஆகணும். அப்போ அந்த -3 0 ஆகணும்னா மேலே என்ன இருக்குது, 3 இருக்கா? அப்போ R3 கூட R2 ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் இது 0 வரும்ல. ஸோ அடுத்த சேஞ்சஸ் வந்து R3 → R3 + R2. ஓகேவா? R3 எழுதிக்கோங்க. 0 0 -3 -3 -18. அடுத்த R2 எழுதிக்கோங்க. 0 3 5 34. ஆட் பண்ணுங்கள். 0 0 2 14. 16. 16. ஓகேவா? 0 0 2 16. ஸோ R1ல் நோ சேஞ்சஸா, R2ல் நோ சேஞ்சஸா, R3ல் சேஞ்சஸ் பண்ணனால 0 0 2 16. ஓகே, R3க்கு நேரம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா? R3 → R3 + R2. அப்போ இட் இஸ் என்ன ஃபார்ம், எக்கோலன் ஃபார்மா? இப்போ பாருங்கள், ரேங்க் ஆஃப் a, b என்னதுப்பா, 1 1 1 2 3. ஸோ ரேங்க் ஆஃப் a, b 3. ரேங்க் ஆஃப் a என்னது, 1 1 1 2 3. ஸோ ரேங்க் ஆஃப் ஏவும் என்னது, 3. அப்போ ரேங்க் ஆஃப் a, b ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் a ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னதுப்பா, 3. ஏன்னா x y z அப்போ ஸோ என்னது 3. இப்போ ரேங்க் ஆஃப் a, b ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் a ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸா? அப்போ ரேங்க் ஆஃப் a, bயும் ரேங்க் ஆஃப் a ஈக்குவலாக இருந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருந்தால் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் ஏ யூனிக் சொல்யூஷனா? ஓகேவா? ஸோ அப்போ த கிவன் சிஸ்டம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், 1 1 1 0 3 5 0 0 2. அடுத்து 3 வேரியபிள்ஸ் x y z இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் உள்ள கான்ஸ்டன்ட் 9 34 16. இப்போ இதில் வந்து நீங்கள் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா இது x, இது y, இது z. அப்போ x + y + z இஸ் ஈக்குவல் டு 9. x 0 ஆகிடுச்சு. அப்போ 3y + 5z இஸ் ஈக்குவல் டு 34. இங்கே x 0 y 0. அப்போது 2z = 16. ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனில் 1 2 போட்டுக்கோங்க.
2z equal to 16. அப்போ z equal to 8 z equal to 8னு சொல்லி 2ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா y கிடச்சிருமா? அப்போ 3y + 5 × z equal to 8 போட்டுக்கோங்க ஈக்குவல் டு 34. 5 8s are 40. இந்த 40 ரைட் சைடு போனால் -40. 34 - 40 -6. இப்போ 3y equal to -6. therefore y equal to -2. இப்போ y தெரிஞ்சு போச்சு, z தெரிஞ்சு போச்சா? y and z ஓட வேல்யூ தூக்கி ஈக்குவேஷன் 1ல் போடுங்க, x கிடச்சிருமா? அப்போ x y க்கு -2 + z க்கு 8 is equal to 9. -2 + 8 வந்து 6. 6 ரைட் சைடு போனால் -6. 9 - 6 3. இப்போ x is equal to 3. அப்போ therefore x is equal to 3, y is equal to -2, z is equal to 8. நீங்கள் செஞ்ச சம்மு கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூவை தூக்கி அந்த 3 ஈக்குவேஷனில் எந்த ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணாலும் ஈக்குவேஷன் ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? எக்ஸுக்கு 3, ஒய்க்கு -2, இஜெட்டுக்கு 8 அப்பா போடுங்க. எக்ஸுக்கு 3 அப்பா, எக்ஸுக்கு 3 அப்போ 3, ஒய்க்கு -2, 3 - 2 1. இஜெட்டுக்கு 8. 1 + 8 is equal to 9. அப்போ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுதா? இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஈக்குவேஷன் என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், சம்மு கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து தேர்ட் சம்மு. அதே எக்ஸசைஸில் ஃபோர்த் சம், இதுவும் 5 மார்க் கொஸ்டின் தான். ஃபோர்த் சம் பாருங்கள். ஷோ தட் த ஈக்குவேஷன்ஸ் 5x + 3y + 7z = 4, 3x + 26y + 2z = 9, 7x + 2y + 10z = 5 are consistent and solved by என்னது, ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தடில் இது வந்து கன்சிஸ்டன்ட்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலாமா எப்போதும் போல்? ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுங்க. 5 3 7, 3 26 2, 7 2 10 எழுதா? எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் ரைட் சைடு உள்ள கான்ஸ்டன்ட் என்னதுப்பா, 4 9 5 4 9 5. அப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. த ஆக்குபேட்டட் மேட்ரிக்ஸ் A, B இஸ் ஈக்குவல் டு இந்த 3/3 கூட ஃபோர்த்து காலமாக பியை இன்சர்ட் பண்ணிடலாமா? இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போது இதை இந்த வந்து நீங்கள் செய்யணும், சேஞ்சஸ் பண்ணி எக்வாலன் ஃபார்ம் கொண்டு வரணும். ஓகே. இங்கே எங்கேயுமே ஒன்றும் இல்லை, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செகண்ட் ரோவில் இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 5க்கும் 3க்கும் எல்சியம் என்ன, 15. 5க்கும் 3க்கும் எல்சியம் என்ன, 15. ஓகே. அப்போது நீங்கள் R1 3ஆல் மல்டி பண்ணணும், R2 5ஆல் மல்டி பண்ணுங்கள். ஓகே. அடுத்து இங்கே 5 இருக்குது, தேர்ட் ரோவில் 7 இருக்குது. 7க்கும் 5க்கும் எல்சியம் என்ன, 35. ஸோ R1 7ஆல் மல்டி பண்ணுங்கள், R3 5ஆல் மல்டி பண்ணுங்கள். ஓகே. சேஞ்சஸ் பாருங்கள். R2 tends to 5R2 - 3R1, R3 tends to 5R3 - 7R1. ஓகே. 5R2 R2 5ஆல் மல்டி பண்ணுங்கள். அப்போ 15, 130, 10, 45. ஓகே. அடுத்தபடியாக -3R1 R1 -3ஆல் மல்டி பண்ணுங்கள். -15 -9 -21 -12 ஆட் பண்ணிடுங்க. 0 121 -11 33. இப்போ இதே மாதிரி நீங்கள் R3 பண்ணுங்கள். R3 5ஆல் மல்டி பண்ணுவோம். அப்போ 35 10 50 25. R1 -7ஆல் மல்டி பண்ணி ஆட் பண்ணணும். R1 -7ஆல் -35 -21 -49 -28 ஆட் பண்ணிக்குவோம். 0 -11 1 -3. R1 நோ சேஞ்சஸ், ஈக்குவலுக்கு மேலே ஈக்குவல்னு போட்டுக்கோங்க. R2 சேஞ்சஸ் பண்ணனால 0 121 -11 33. R3 சேஞ்சஸ் பண்ணாலும் 0 -11 1 -3. R2க்கு நேராக R2 சேஞ்சஸ், R3க்கு நேராக R3 சேஞ்சஸ் எழுதிக்கலாமா? ஓகே. அடுத்து இப்போ இது எக்வாலன் ஃபார்ம்னு பாருங்கள். இட் இஸ் நாட் எக்வாலன் ஃபார்ம். அப்போ எக்வாலன் ஃபார்மாக இருந்தால் என்ன செய்யணும், இந்த -11 என்ன ஆகணும், 0 ஆகணுமா? இந்த -11 0 இருந்தால் இது என்ன ஃபார்ம், எக்வாலன் ஃபார்ம். மேலே எனக்கு 121 இருக்குது. அப்போ R3ல் ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்கள். அந்த R3 11ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை R2 கூட ஆட் பண்ணிக்கலாமா? R3 tends to 11R3 + R2. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சஸ் இல்லை. தேர்ட் ரோவில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, தேர்ட் ரோவை 11ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை R2 கூட ஆட் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் R3 11ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா, பண்ணுங்கள். 0 11 × -11 -121. 11 1s are 11. 11 × -3 -33. R2 எழுதிக்கோங்க. 0 121 -11 33 ஆட் பண்ணுங்கள். 0 0 0 0. எல்லா எலமெண்ட்ஸுமே 0 ஆகிடுச்சு. R1 நோ சேஞ்சஸ், R2 நோ சேஞ்சஸ். R3 சேஞ்சஸ் பண்ணனால R3 உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் என்ன ஆயிடுச்சு, 0 ஆகிடுச்சு. R3க்கு என்ன சேஞ்சஸ் எழுதிக்கோங்க.
இப்போ இது எக்கானல் ஃபார்ம்னு பாருங்கள். இட் இஸ் என்னது எக்கானல் ஃபார்ம் தானே. ரேங்க் ஆஃப் ஏ கமா பி என்னது 2வா, நான் ஜீரோ ரோ, ஸோ 2. ரேங்க் ஆஃப் ஏவும் என்னது 2 தானே. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸா லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸா. ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுங்க 3, ஆனால் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ரேங்க் ஆஃப் ஏ 2 தான் வருது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு லெஸ் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்கிறதுனால த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இப்போ இதுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், 5 3 7 0 121 - 11 0 0 0 XYZ is equal to 4 33 0 ஆயிருமா. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருமா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 5x + 3y + 7z is equal to 4. செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் இல்லை 121y - 11z is equal to 33. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போ என்ன பண்ணிங்கன்னா இஜெட்டுக்கு கேன்னு செட் பண்ணுங்கள். இஜெட்டுக்கு கேன்னு சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸ் வேல்யூம் ஒய் வேல்யூம் ஃபைண்ட் பண்ணுங்கள். இஜெட்டு கே போடலாமா, இஜெட்டு கே போடுங்க. 120 செகண்ட் ஈக்குவேஷனில் இஜெட்டு கே போடுங்க. கே சப்ஸ்டிட் பண்ணி ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கள். அப்போ 121y - 11k is equal to 33. இந்த -11k ரைட் சைடு போனால் +11kவா. 33 + 11k 11 காமனாக இருக்கா, 3 + kவா. 121க்கு 11 கேன்சல் பண்ணால் 11y. அப்போ 11y is equal to 3 + kவா. நம்ம தேவை ஒய். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 + k மல்டிபிள் 11 வந்து டிவைட் ஆகிருமா 3 + k / 11. இப்போ உங்களுக்கு இஜெட் வேல்யூ வந்து கே, ஒய் வேல்யூ வந்து 3 + k / 11. இந்த இஜெட் வேல்யூ ஒய் வேல்யூ தூக்கி ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ தெரியுமா, சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் 5x + 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 3 + k / 11 ப்ளஸ் 7kவா. இஜெட்டுக்குள்ளே k ஈக்குவல் டு 4. 3 கொண்டு மட்டும் பண்ணுங்கள். 9 + 3k / 11. 11 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 9 + 3k 11 × 7k 77k ஈக்குவல் டு 4. 3k + 77k 80kவா. இப்போது எக்ஸை மட்டும் ரைட் சைடு வச்சுட்டு மற்றெல்லாம் ரைட் சைடு கொண்டு போங்க. இப்போ 4 இருக்குது. 4 - 9 + 80k / 11. 11 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 11 × 4 44. 44 -1 உள்ள பண்ணுவோம். -9 - 80kவா. 44 - 9 35வா. அப்போ 5x = 35 - 80k / 11. நம்ம தேவை எக்ஸு. இந்த மல்டிபிளில் 5 வந்து பண்ண டிவைட் ஆகிருமா. அப்போது 35 5 டிவைட் பண்ண 7, 80 5 பண்ண 16. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 - 16k டிவைட் பை 11. ஓகேவா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 - 16k டிவைட் பை 11. அப்போ த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் வந்து 7 - 16k டிவைட் பை 11, ஒய் வந்து 3 + k டிவைட் பை 11, இஜெட் இஸ் ஈக்குவல் டு கே. மறக்காமல் கே பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ்னு எழுதணும். இதை மறந்துக்கூடாது. ஏன்னா கே வந்து ரியல் நம்பர்ஸ். அப்போ நீங்கள் கேக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண எக்ஸு ஒய் இஜெட்டுக்கு வேல்யூ கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஆமாம், அதனால் இது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா, தேங்க்யூ.